அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல, அது ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும், சினிமாவில் முடிச்சக்கப்ப எல்லாம் அரசியல் தான் போகிறாங்க. ஆனால் இப்போ தொடக்கத்தில் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படிம்பாங்க. பேசும்போது எங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இன்றைக்கி அரசியல் தான் போகிறாங்க. அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த சினிமாக்குள்ளே பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஹிடனாக இருந்து பேசுவாங்க. ஏன்னா இப்போ என்னோடய ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ அரசியல் பேசு, சினிமாவில் பேசு, இது பண்ணு, எழுது தான் ஓகே, பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க. அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றிடாத, மேடையில் பேசிடாத. அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உன்னால் சினிமாவுக்குள்ளே கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை, கலை ஒரு ஆங்காரம் இருக்குது, அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசியல்வாதிக்கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அது ஒரு மேடை, அது மக்களை, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூ. தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை. இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை.